இன்னைக்கு உலகத்துக்கு தலைமை நாடாக இந்தியா ஆக முடியுமானால் இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் முடியும். இது இந்து மத உணர்வோடு நான் சொல்ல கொள்ளவில்லை. இந்து மதத்துக்கு நான் இந்து மதத்தில் பிறந்தேங்கிறதுக்காக சொல்ல, இந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, சர்வே ஜனா சுகினோ பவந்தும் சொன்னவே நம்மாளு, வசுதெய்வ குடும்பகம்னு சொன்னவன் நம்மாளு, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்னவன் நம்மாள். உலகத்துல ஒருத்தன் சொன்னது இல்ல. இந்தியாவில் தான் சொல்லியிருக்கான், தமிழ்ல சொல்லியிருக்கான், சமஸ்கிருதம் சொல்லியிருக்கான், வடக்கே தான் சொல்லியிருக்கான், தெற்கே தான் சொல்லியிருக்கான். யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லாரையும் சொந்தம் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் தெற்க போனீங்கன்னா முஸ்லிம்களை மாமா மச்சான்னு சொல்ற பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள ரெண்டே வார்த்தை தான். கிறிஸ்தவருடைய சர்ச்சுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர். இன்னைக்கு வேளாங்கண்ணி சர்ச்சும் நாகூர் தர்காவும் கிறிஸ்தவர்களால் முஸ்லிம்களால் நிரம்பி இருப்பதை விட அதிகமாக இந்துக்களால் நிரம்பி இருக்கிறது. அப்பேற்பட்ட சகிப்புத்தன்மை, அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அப்படியே நான் ஏத்துக்கிறேன், எனக்கு எந்த மாறுபாடும் கிடையாது. அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அதுதான் நமக்கு காலகாலமா சொல்லிட்டு வந்திருக்காங்க. வைய தலைமைகோள் அப்படின்னா கண்ணு முன்னாடி பார்க்க போறோம். எண்ணி 5 வருஷம் அல்லது 8 வருஷம் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இந்தியா என்ன சொல்கிறது என்று காத்திருக்க போகிறது. ஒட்டுமொத்த உலகமும் விவேகானந்தர் கண்ட கனவு, அவர் போட்ட விதை நடைமுறையில் கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். ஹார்ட்லி ஒரு 5 to 8 years. ஆல்ரெடி தாதா ஆயாச்சு. ஆல்ரெடி ட்ரம்ப் ஓட்டு கேட்டு இங்க வர்றாரு, தெரியுமா? ட்ரம்ப் ஓட்டு கேட்டு இங்க வர்றாரு, குஜராத்துக்கு வர்றாரு. இங்க சொன்னா அங்க ஓட்டு விழுந்துரும் அவருக்கு தெரியுது. அப்படி நிக்கிறார். இது எப்படி சாத்தியம்? ஒரு பெரிய நாடுங்கிறனாலயா, சைஸ்னாலயா, வல்லரசு ஆயிட்டமா, பட்ஜெட்ல சர்ப்ளஸ் மணி வந்துருச்சா, நிறைய லாபம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இன்னமும் துண்டு போட்ட பட்ஜெட் தான் போட்டிருக்கோம், மாநிலமா இருந்தாலும் மத்திய அரசா இருந்தாலும். ஆனால் இந்த தேசத்தை வழி நடத்துவது பணம் அல்ல, பொருளாதாரம் அல்ல, பட்ஜெட் அல்ல, இந்த சகிப்புத்தன்மை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாடம். இந்தியாவுடைய ஆன்ம ஒளி, இந்த ரத்தத்துல ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு ஆன்ம ஒளி இந்த நாட்டை அப்படியே கொண்டு போய் நிப்பாட்டு. உலக நாடுகள்ல போனா இந்தியர்களுக்கான மரியாதை என்ன? எழுமைக்கும் ஏமா படைத்தும் நான் வள்ளுவேன். 7 தலைமுறைக்கு அந்த ஞானம் இருக்கும்டா அப்படின்னா. சும்மா இந்த மண்ணுல பிறந்தாலே அவ்வளவு. உலக நாடுகளில் எவ்வளவு வெள்ளையர்கள் பதறி பதறி வர்றான் இந்தியாவுக்கு. என்னடா நடந்துச்சு, என்னடா இந்த ஊர்ல, இந்த பக்கம் காசின்றான், அந்த பக்கம் ராமேஸ்வரன்றான், இந்த பக்கம் நகரேசு காஞ்சின்றான். எந்த ஊரை கேட்டாலும் புண்ணிய ஊருன்றாங்கடா. ஊரை கேட்டால இந்த தேசமே புண்ணிய தேசம். இந்த தேசத்துல ஒவ்வொரு அடி மண்ணும் புண்ணியம், ஒவ்வொரு அடி பூரா திவ்ய தேசம். எல்லா இடமும். நெதர்லாண்ட்ஸ் போயிருந்தேன் சார், 200 வருஷம் பில்டிங்கை காட்டுறான். திஸ் இஸ் 200 years old அப்படின்றான். டேய், எங்க ஊர்ல 2000 வருஷம் கட்டடம் சும்மா கிடைக்கடா, ஓரமா கிடைக்கடா. 200 years old. நமக்கு நம்முடைய பெருமையை சொல்லித் தரவில்லை. எல்லோரும் இந்த மதத்தையும் இந்த நாட்டையும் இழிவுபடுத்தும் போது ஓஹோ அப்படித்தான் இருக்குமோ என்று நாம் தலை குனிந்து கொண்டே வருகிறோம், பதில் தேடுவதில்லை. இந்த மதத்தை போல கீர்த்தி மிக்க மதம் பார்க்க முடியாது, இந்த தேசத்தை போல சக்தி மிக்க தேசம் பார்க்க முடியாது. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள சொல்லக்கூடிய தேசம் இது.